விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர் சந்திப்பை பார்க்கலாம். இந்திய தேசத்தின் பன்மைத்துவத்திற்கு ஒரு எதிரான நடவடிக்கையாக இது அமையும். கட்டாயமில்லை என்று சொன்னதால் இதற்கு மேல் அதில் நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. நீட் தேர்வு விலக்கு குறித்து இதுவரையில் மத்திய அரசு எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்பது தமிழக மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியிருக்கிறது. அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் மருத்துவக் கல்வி படிப்பதற்காக தேர்வு எழுதியவர்கள் காத்து கிடக்கிறார்கள். 27ஆம் தேதி இது தொடர்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகம் தழுவிய அளவில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மனித சங்கிலி போராட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. தோழமை கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இந்த அழைப்பை ஏற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இடதுசாரிகள் மனித சங்கிலி போராட்டத்தில் பங்கேற்கிறோம். நான் கடலூரில் நடைபெறுகிற இந்த மனித சங்கிலியில் பங்கேற்கிறேன். இந்திய அரசு உடனடியாக இதற்கு ஒரு முடிவை எடுக்க வேண்டும். தமிழக மக்களின் உணர்வுகளை மதிக்கிற வகையில் தமிழக அரசு நிறைவேற்றியிருக்கிற சட்டங்களை ஏற்று ஒப்புதல் அளிக்கிற வகையில் முடிவெடுக்க வேண்டும். புதிதாக குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மேதகு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இந்த 2 சட்டங்களுக்கும் ஒப்புதல் அளிப்பார் என்று நம்புகிறோம். தொடர்ந்து தமிழக அமைச்சர்கள் சரி, முதலமைச்சர் எல்லாருமே தொடர்ச்சியாக நீட் தேர்வுக்காக பிரதமரை சந்திக்கிறார். ஆனால் இருந்தபோதும் எந்த ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரி அல்ல. ஆகஸ்டுக்குள்ளாகவே இந்த MBBS இடங்கள் எல்லாம் நிரப்பப்பட வேண்டும் இருக்கிறது. ஆனால் அதுக்கான காலசூழல் ரொம்ப குறைவாக இருக்கிறது. தமிழக அரசை பொறுத்தவரையில் இந்த சட்டங்களை நிறைவேற்றியது, பின்னர் மத்திய அரசிடம் இதை சமர்ப்பித்தது, ஒரு முறைக்கு இருமுறை பிரதமரை சந்தித்து முறையிட்டிருப்பது பாராட்டுதலுக்குரியது. ஆனால் மத்திய அரசு வேண்டுமென்றே அந்த நிறைவேற்றப்பட்ட சட்ட மசோதாக்களை கூட இன்னும் உள்துறை அமைச்சகத்திலிருந்து குடியரசுத் தலைவர் மாளிகைக்கே அனுப்பி வைக்கவில்லை என்ற அதிர்ச்சி தரும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மத்திய அமைச்சர் ஒருவரே அது எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை என்று தமிழகத்திற்கு வந்தபோது சொன்னதாக தெரிகிறது. ஆக மத்திய அரசு தமிழர்களின் உணர்வுகளை அவமதிக்கிறது, ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை என்பது வேதனை அளிக்கிறது. பிரதமர் அவர்கள் உடனடியாக இதில் ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறார். பொறியியல் கலந்தாய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இந்த நிலையில நீட் தேர்வு எழுதிய மாணவர்களும் இந்த பொறியியல் கலந்தாய்வுல தேர்வு செய்யறாங்க, இடங்களை தேர்வு செய்யறாங்க. அவர்கள் பொறியியல் நீட் தேர்வு கிடைச்ச உடனே அங்க நாங்கள் போயிடுறப்ப இந்த இடங்கள் காலியாக தான் வைப்போம்னு சொல்லி தமிழக அரசோட கொள்கை முடிவாக வச்சிருக்காங்க. இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் 50 சீட் இருக்குன்னா அது 6 பேர் போயிட்டாங்கன்னா அந்த 6 சீட்டும் ஒரு ஆண்டு காலத்துக்கு அப்படியே வச்சிருப்போம், காலியாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. இது அரசோட கொள்கை முடிவுன்றாங்க. இதுக்கு என்ன நடவடிக்கை இருக்குன்னு கேட்குறீங்க? இல்லை, நீட் தேர்வு தொடர்பாக மத்திய அரசு இன்னும் முடிவெடுக்காததால் வருகிற ஒரு குளறுபடி இது. இதற்கு எந்த தீர்வையும் நாம் சொல்ல முடியாது. ஆகவே மத்திய அரசு தான் உடனடியாக விரைவாக இது குறித்து ஒரு முடிவெடுக்க வேண்டும். அப்படி முடிவெடுத்து விட்டால் மருத்துவக் கல்லூரியில் சேருகிற மாணவர்கள் முன்கூட்டியே சேர்ந்து விடுவார்கள். அவர்கள் பொறியியல் கலந்தாய்வில் பங்கேற்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்காது. ஆனால் இப்போது அந்த குளறுபடி, அந்த குழப்பம் ஏற்படுவதற்கு மத்திய அரசின் தாமதமான மெத்தனமான போக்குதான் காரணம் என்று மீண்டும் மத்திய அரசின் இந்த போக்கை நாம் கண்டிக்க வேண்டியிருக்கிறது. மீண்டும் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. அதாவது ஆன்லைனில் பதிவு செய்வது மட்டும்தான் மனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த உரிமையாளர்கள், குவாரி உரிமையாளர்கள் இப்போவும் 25,000 30,000 சொல்லி அந்த தொழில் செய்கிறவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு போக்கு இருக்குது. தெரிவிக்க பார்க்குறேன். இது மிகப்பெரிய ஒரு சிக்கலை, சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கட்டுமான பணிகளில் மணல் வியாபாரம் என்பது முறைப்படுத்தப்பட வேண்டும், வெளிப்படையானதாக இருக்க வேண்டும். அரசு நேரடியாக இதில் தலையிட்டு எல்லோருக்கும் எளிதில் கிடைக்கக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டும்.